ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்கான டைமில் ரொம்ப எம்மியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் சமைச்சிருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு பாருங்கள். நீங்கள் கண்டிப்பாக வீக்லி 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் தான் செய்வீங்க. உங்கள் வீட்டுக்கு குட்டீஸும் ரொம்ப 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 விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப எம்மியாக இருந்ததுங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம பெரிய நெல்லிக்காய் தான் தேவை. ஆம்லான்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய நெல்லிக்காயை வச்சு தான் நம்ம இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். 2 கப் சாதம் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்காக 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது போதுமான அளவு இருக்கும். நெல்லிக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துருவி எடுத்துப்போம். இந்த மாதிரி துருவுற டூல் வச்சு நல்லா துருவி எடுத்துப்போம். இதை அரைக்கக்கூடாது, பேஸ்ட் பண்ணக்கூடாது. துருவிக்கிட்டோம் அப்படின்னா தான் அதோட நெல்லிக்காயோட பர்ஃபெக்டான ஃப்ரைட் ரைஸ் செய்ய முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா துருவி எடுத்துட்டோம். இந்த நெல்லிக்காயில் செய்யும்போது கசப்பு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. சுத்தமாக கசப்பு இருக்காது. ரொம்ப எம்மியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். நான் இதில் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இதோடவே கடலைப்பருப்பு, உளுந்து இதெல்லாம் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வறுத்து விட்டுப்போம். நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டு வரும்போது இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய், இஞ்சியும் பூண்டு நான் துண்டு துண்டாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். இதுக்கு கருகி போயிடாமல் லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான். சாப்பிடும்போது இடையில வேர்க்கடலை நட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். உங்களோட விருப்பம், நீங்கள் எந்த நட்ஸ்னாலும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருக்கு. இதோடவே ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும், அதனால் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவையில்லைன்னா வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடலாம். எல்லாமே இப்போ நல்ல கலர் வந்துருச்சு, நல்ல ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி துருவி வச்சிருக்கிற 3 பெரிய நெல்லிக்காயை இதோட சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குவோம். இப்போ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணியில் நல்லா சுருண்டு வரணும், நல்லா உதுராக வரணும் நெல்லிக்காய். அந்த அளவுக்கு நீங்கள் வறுக்கணும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் சேர்த்து நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு இதோட நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சால்ட் உப்பு, தூள் உப்பு சேருங்க. கல்லுப்பு கரைப்படாது. இப்போ இதையே நல்ல கலர் வர வரைக்கும் வறுப்போம். இது நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு இதில் சுத்தமாக கசப்பு இருக்காது, ரொம்பவும் டேஸ்டியாக வரும். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துப்போம். நீங்கள் சிம்மில் வச்சுட்டு வறுக்கும்போது அடி பிடிக்காது, நல்லாவும் வறுப்பட்டு வந்துடும். பாருங்கள், ஓரளவுக்கு நம்மளோட நெல்லிக்காய் வறுப்பட்டு வந்திருக்கு. நீங்கள் எடுத்து இப்படி பண்ணும்போது நல்லா உதிர்ந்து விழுகணும், அதுதான் பதம். பாருங்கள், சூப்பராக வறுப்பட்டு வந்துருச்சு. ஆல்ரெடி நான் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கிறதுனால இது குறைவான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வடித்து வச்சிருக்கிற 2 கப் சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஃப்ளேவருக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா நெய் சேர்க்க தேவையில்லை. நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது நான் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்பவும் எம்மியான சூப்பரான ஆம்லா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் இதே போல தான் செய்வீங்க. கமெண்ட் பாக்ஸ்லாம் கீழே சொல்லுவீங்க ரைஸ் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லி. 200% நான் கேரண்டிங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். கசப்புத்தன்மை சுத்தமாக இருக்காது, நம்ம வறுக்கிறத பொறுத்து இருக்குங்க. ரொம்பவும் சூப்பரான எம்மியான ஆம்லா ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கம் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.